பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் வெனிசுலா தேசத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு. அநேகர் இந்த நிலநடுக்கத்தில் மரித்து போய்விட்டார்கள். அநேகம் பேர் ஹாஸ்பிட்டலில் போராடி கொண்டிருக்கிறாங்க. நாம் அவங்களுக்காக ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் கண்ணீரோடு இந்த வெனிசுலா தேசத்துக்காக ஜெபிப்போம். அன்பான பரலோக பிதாவே, வெனிசுலா நகருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர், எதற்காக இந்த சூழ்நிலையை அவர்களுக்கு அனுமதித்தீரோ அந்த கோபம் உம்மை விட்டு தனிய கடவுது. ஏசப்பா, அநேகர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேகருடைய வீடுகள் பறிபோய்விட்டது. தேவன் அவர்களை ஆதரிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்கும் தேவன் பரிபூரண சுகத்தை தாரும். ஒருவராகிலும் ரட்சிப்படையாமல் மரித்து போகக்கூடாது. இப்படிப்பட்டதான இயற்கை சீற்றங்கள் உண்டாகாமல் உங்களுடைய கோபம் அந்த தேசத்தை விட்டு தணிந்து போகட்டும். உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கே ஃபயர் ஃபைட்டர்ஸாக இருக்கிற எல்லாருக்கும், ரெஸ்கியூ டீம் எல்லாருக்கும் தேவன் அதிகமான பலத்தை தாரும். நிம்மதியான உறக்கங்களை எல்லா ஜனங்களுக்கும் தாரும். அவர்களை பாதுகாத்து கொள்ளும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மறுபடியுமாக வராதபடிக்கு எல்லா மக்களையும் தேவனுடைய கிருபை பாதுகாக்கட்டும். இந்த சீற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும். எங்கள் ஒவ்வொரு மேலும் இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.